இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை எப்போதும் போல தொடங்குவது போல தொடங்கும் இந்த வேளையில் ஒரு சில வரிகளை எப்போதும் போல நான் தொடர்கிறேன். அதை இப்போது கேளுங்க. நாணயம் என்பது வெறும் காசு பணம் அல்ல, உழைப்பு தான் நாணயம். உழைக்க சக்தி உடையவனே உண்மையில் செல்வந்தன். இது நான் யோகாவில் கண்ட உண்மைங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னா அது நடக்குமாங்க? ஆனால் அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன், மகிழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த உண்மையும் இல்லை. அது மையமாக வச்சு இப்போது செய்யக்கூடிய பயிற்சியை பாருங்க. யோகாவுக்கு மிக மிக அவசியம் ஆயுத்த பயிற்சி தேவைங்க. ஆமாம், இப்போ படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆயுத்த பயிற்சியை ரவிசார் தலைவர் அவர்களை பாருங்க, கௌரவம் பார்த்துக்க. அதை அடுத்து செய்யணும். முதல்ல மூச்சை கவனித்து நேராக படுக்கணும். படுத்த பிறகு ஒரு காலாக மூச்சை பயன்படுத்தி மடக்கி இருக்கணும். கையை கொண்டு மேலே வைக்கணும். வச்ச பிறகு சேது பந்தாசனம் ஒரு கேள்விப்பட்டிருக்கு, அப்படியே வயிறை மேல தூக்கி மூச்சை கவனிக்கணும். தப்பா செஞ்சுக்கிட்டா மூச்சு உள்ள இடுப்பு பிடிச்சிக்கணும். இதை தொடருங்கள், பார்ப்போம். மக்களுக்காக கொடுக்குறோம், உலக மக்களுக்காக. உலக மக்கள்லாம் செஞ்சு பார்க்கட்டும், இருக்கிற துந்தியை கரைக்கட்டும், நல்ல உணவை உண்ணுட்டோம் என்று சொல்லி செய்யுங்க. அவ்வளவுதான். வெரி குட். சேது பந்தாசனம் தக்கு, வெரி குட். மிக மிக அவசியம். யோகா ஆசனத்துக்கு ஆயுத்த பயிற்சி தேவை. இதில் எந்த மாற்றம் இல்லை என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். மூச்சோட செய்ய வேண்டுங்க. நல்லா செய்யுங்க. அருமையானது, அருமையான அருமை அருமை. கொஞ்சம் லேசா நிறுத்துங்க. வெரி குட். சுவாசம் செயல்பட செயல்பட இறைவனால் படைக்கப்பட்ட 72,000 நாடி நரம்புகள், 7 சக்கரம் எல்லாம் எல்லாத்தையுமே இருக்குங்க. அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். இதை முதல்ல செஞ்சு பாதுகாக்க வேண்டும். நம்மளோட உடல் என்ற பெட்டகத்தில் வைக்க வேண்டும் சொல்லி உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்க என்ற அறிவோடு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.